பெருமாளை கூப்பிடையில் 10 அவதாரங்களும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த அம்மா இன்றைக்கி தான் சபைக்கு வந்திருக்கு. நூல் தாங்கும் சீடரோட அவன் இங்கே சபையில் பயணப்படுகிற நூல் தாங்கும் சீடரோட மைந்தனோட சிற்றன்னை. அவங்க சபையை பற்றி தெரியாது. இந்த ஊரில் உள்ளவங்க வெளியூரில் இருக்காங்க, பக்கத்து ஊரில். இன்றைக்கி தான் அவர் பல நிலைகளை தாண்டி இன்றைக்கி தான் சபைக்கு வந்து அனுகிரகம் வாங்கணும், வேறு விஷயங்கள்லாம் கேட்கணுன்னு வந்திருக்காங்க. சபையோட அறிமுகம் எதுவும் கிடையாது. இவங்கெல்லாம் எல்லோரும் சபையில் இருக்குன்னா இந்த அம்மா சபைக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கு. இங்கே உள்ள மார்க்கங்கள், இங்கே உள்ள வழிபாடு முறைகள் எதுவுமே அந்த அம்மாவுக்கு தெரியாது. உறவினர் அங்கே இருக்காங்க, செய்தாங்க, சாமி கும்பிடுதாங்க, வழிபாடு பண்ணுதாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியும். இன்றைக்கி வந்த நிலையில் அந்த அம்மாவுக்கு 10 அவதாரங்களும் நாராயண பெருமான மகாவிஷ்ணுவை அழைக்கையில் அந்த அம்மா காட்சியாக பார்த்துருக்கு. அதை அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணி நிற்காங்க. ஓம் அகதீசாய நமக. கலியுக தேவசித்த சபை என்று பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் சபை அமையப்பெற்று அச்சபை அமைந்த வண்டல்வனம் மாநகர் என்னும் நிலைதனிலிருந்து மனமுடிந்து அருகாமை நிலை கொண்ட அத்தகைய தடத்தில் சென்றமர்ந்து வண்டல்வனம் மாநகர் வருகின்ற பொழுதெல்லாம் ஏற்றமுற உயர்வாக குலதெய்வம் அவள் வணங்கி நிற்கின்ற மனமுடித்து சென்ற அத்தகைய தடத்தில் இருக்கும் குலதெய்வத்தோடு ஒன்றாக பயணித்து வந்து வடக்குவா செல்வி அம்மன் உள்ளிட்ட அற்புதமான ஆலய நிலை கொண்ட கணங்களையெல்லாம் வணங்கி செல்கின்ற பொழுதும் உயர்வான அனுக்கிரகம் பெற்றே சென்று வந்தாய் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர்வான நல்ல ஆசிகளோடு அற்புதமாய் வளம் வந்த பொழுதும் தன்னுடைய பூர்வ ஜென்ம அத்தகைய மாற்று நிலைகளால் தடங்கள் தலங்களில் இருக்கின்ற அத்தகைய துணைகள் மாறப்பெற்று வழிபாட்டு தலங்களில் இருக்கக்கூடிய அத்தகைய ஆற்றல்கள் எல்லாம் கைவிட்டு விட்ட அந்நிலை போல் காட்சியளித்த பொழுதும் அற்புதமாய் இகலோகத்தில் வாழ்கின்ற பொழுது சித்தன் உரைத்தவாறு அவன் உரையாடல்களை எல்லாம் கேட்டறிந்து பூர்வ ஜென்ம பாவ நல்நிலை நிகழ்வுகளால் இகலோகத்தில் வருகின்ற வாழ்வே என்று அதனை ஏற்று அற்புதமாய் சபை நாடி வந்து நூல்தாங்கும் சீடனுடைய மைத்துனியாக அற்புதமாய் அவன் மைந்தன் அவன் உடன் நிற்க கண்ட காட்சி நின்ற கோலத்தில் அற்புதமாய் ஒவ்வொரு அவதாரங்களும் மகாவிஷ்ணுவை சித்தனவன் அழைக்கின்ற பொழுது அற்புதமாய் கண்ட அவதாரங்களின் காட்சி. ஒரு அவதாரத்தை கண்ணில் காண்பதே அரிய நிலை முழுவடிவமாய் தச அவதாரங்களையும் ஒன்றாக கண்ட காட்சி என்பது சித்தன் அவனையும் சிவசபையையும் நூல்தாங்கும் அவன் சீடன் என்ற உறவாளனையும் ஏற்றுக்கொண்ட சரணாகதி நிலைக்கு கிடைத்த அற்புதமான காட்சியே என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகிறார். ஓம் அகதீசாய நமக. தச அவதாரங்களையும் ஒன்றாக கண்ட காட்சி. ஒவ்வொரு அவதாரங்களும் அதனதன் நிகழ்வை எவ்வாறு நிகழ்த்தி சென்று விட்டதோ அவ்வாறு நடந்தேறிய நிகழ்வுகள் யாவும் அற்புதமாய் நல்நிலையில் நடந்தேறி இருக்கின்றன. ஒற்றை நிலையில் ஆற்றல் கொண்ட பரந்தாமனுடைய அனுக்கிரகம் இல்லத்தை வந்தடையும். சித்தனவன் நிலையில் சிவமகா வாழை சித்தன் நிலையில் இல்லத்தை வந்தடையும். இனி வருகின்ற காலங்கள் யாவும் உயர்நிலை கொண்ட காலங்களாய் அற்புதமாய் வந்து உன்னோடு பயணிக்கும் என்ற நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட நிலையை தெரிவிப்பதற்காகவே அத்துணை அவதாரங்களும் படையெடுத்து வந்திருக்கின்றன. ஒவ்வொரு அவதாரமும் காவல் நிற்கும் இல்லத்தில் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். தொடர்ந்து வருகின்ற இடர் இன்னல்கள், தொடர்ந்து வந்த இடர் இன்னல்கள், தன் இல்லமதில் இருக்கும் அத்தகைய நிலைகள் யாவும் ஒவ்வொன்றாய் விடுபட்டு நிற்கக்கூடிய காலங்கள் உன்னை வந்தடையும் என்பதற்கு கிடைத்த அற்புதமான காட்சி என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக.